தற்போதைய அண்மைச் செய்தி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, வணக்கம். கமலஹாசனுடைய இந்த சந்திப்பு எதனால நிகழ்ந்தது? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நாளைய தினம் 72வது பிறநாளை அவர் கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில, அதற்கு முன்னதாகவே பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில், மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரும் நடிகருமான கமலஹாசன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நேரில் சந்தித்து தற்போது அவருக்கு பிறநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அப்போது அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழ்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று நேரில் சந்தித்து வாழ்த்தியதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய கமலஹாசன், தமிழக மக்களும் தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் பல்வேறு நெருக்குதல்களுக்கு ஆளாகக்கூடிய காலத்துல தன்னுடைய முன்னோர்களைப் போலவே தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவல் அரணாக உருவெடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்றும், இது தனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றும், எனவே அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் கமலஹாசன் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.